என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்னொரு புதிய வருடத்தை தேவன் காணும்படி நம்ம எல்லாருக்கும் பாராட்டின கிருபைக்காக, இரக்கத்திற்காக தேவனை மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மை நடத்தின விதங்களும் ஏராளம். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் பல காரியங்களை, நன்மைகளை செய்து இந்த புதிய வருஷத்தை காண செய்திருக்கிறார். புதிய வருடம் எப்படி இருக்கும் என்ற ஒரு ஆவலும் ஒரு எதிர்பார்ப்பும் எல்லாருடைய உள்ளங்களிலும் இருப்பது இயல்பு. நமக்கு ஒருவேளை இந்த உலகத்தில் என்ன நடக்கும், இயற்கையில் என்ன நடக்கும், பூகோள ரீதியாக என்ன நடக்கும், அரசியலில் என்ன நடக்கும், நாடுகளுக்கிடையே என்ன நடக்கும் என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்தாலும் இவைகளையெல்லாம் குறித்து நீங்கள் கவலைப்படாதபடி ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து மாத்திரம் நீங்கள் எண்ணம் கொள்ள வேண்டும். அதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே, இந்த புது வருடத்திற்கு நீர் என்ன வார்த்தையை கொடுக்கிறீர் என்று ஜெபத்தோடு காத்திருந்த பொழுது தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தார். தகப்பனின் ஆசீர்வாதங்கள், ஃபாதர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ். அதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை. தேவன் வேதத்தில் என்ன பேசுகிறார் என்று வேத புத்தகத்தை தேடி ஆராய்ந்த பொழுது அற்புதமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அந்த வார்த்தை உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வார்த்தையைத்தான் இந்த ஆண்டிற்கென்று ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் என்ற இந்த வார்த்தை, இந்த வசனம் பரலோக தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஈவாய் கொடுக்கிற ஒரு வார்த்தை. இந்த வசனத்திற்குள் 3 ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கிறது. ஒன்று, பரலோக தகப்பனுடைய அன்பு. இந்த வசனம் துவங்கும் பொழுதே பிரியமானவனே என்று துவங்குகிறது. இது தேவன் உங்கள் ஒவ்வொருவர் மேல் வைத்திருக்கிற தனிப்பட்ட அன்பை வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தனிப்பட்ட வார்த்தை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பிரியமானவனே அல்லது பிரியமானவளே என்ற இடத்தில் உங்கள் பெயரை நீங்கள் பதிவிட்டு கொள்ளலாம். ஏன் தெரியுமா? பரலோக தேவன் அவர் அன்பின் தகப்பனாக இருக்கிறார். அவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை ஆசீர்வதித்து நடத்துவது போல இந்த ஆண்டு முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து நடத்த விரும்புகிறார். தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி சுமப்பது போல தேவன் உங்களை தூக்கி சுமக்க விரும்புகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இந்த வருஷம் முழுவதும் பரலோக தகப்பன், பரலோக தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்ய விரும்புகிறார், நன்மை செய்ய விரும்புகிறார். ஆண்டவருடைய அன்பை இந்த வருடத்தில் நீங்கள் அபரிவிதமாய் உணர்வீர்கள், அறிவீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள், அனுபவிப்பீர்கள். பொதுவாக உலகத்திலே தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளை அன்போடு ஆசீர்வதிப்பது வழக்கம். ஒவ்வொரு புது வருடத்தன்றும் எங்களுடைய தகப்பனார் ஆலயத்திற்கு போய்விட்டு வந்த பிறகு பிள்ளைகளை எல்லாரையும் வரிசையாய் நிறுத்தி வைத்து ஒவ்வொருவருடைய சிரசிலும் ஆசீர்வாதத்தை சொல்லுவது வழக்கம். யூத தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்று இரவும் தேவனை தொழுதுவிட்டு வந்து அந்த பிள்ளைகளின் சிரசிலே ஆசீர்வாதத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவார்களாம். ஆகவேதான் யூத பிள்ளைகள் உலகத்திலே ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். பரலோக தகப்பன் இந்த ஆண்டு துவங்குகிற இந்த முதல் நாளிலேயே அன்போடு கூட உங்கள் சிரசின் மேல் தன் கரத்தை வைத்து உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை தான், பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்ற வார்த்தை. ஒருவேளை உங்களுக்கு உலக தகப்பன்மார் இல்லாதிருக்கலாம், உலகத்தில் உள்ள தாய் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு இல்லாதிருக்கலாம். இதை பரலோக தகப்பன் சொல்கிறார், என் பிரியமான மகனே, என் பிரியமான மகளே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் இந்த ஆண்டு வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருக்கிற ஆண்டுதான் இந்த 2024வது ஆண்டு. நீங்கள் கேட்கலாம், இந்த வருடம் கஷ்டங்கள் எல்லாம் வராதா, பிரச்சனைகள் எல்லாம் வராதா? எது வந்தால் என்ன? ஒரு தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார், ஒரு தகப்பன் உங்களை நடத்துகிறார். பின் ஏன் நீங்கள் பிரச்சனைகளை குறித்தும், உலகத்தில் உள்ள போராட்டங்களை குறித்தும், உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை குறித்தும் கவலைப்பட வேண்டும்? இந்த உன்னதமான தகப்பனுடைய நிழலிலே களி கூற பழகிக்கொள்ளுங்கள். இந்த பரலோக தகப்பன் தன் அன்பு நிமித்தம் உங்களுக்கு தருகின்ற
2 நன்மைகளை ஒரு வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். 89ஆம் சங்கீதம் 26, 27 வசனங்கள். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற்பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். தாவீது தேவனை நோக்கி என்ன சொல்லுவாராம்? நீர் என் பிதா, நீர் என் தேவன், நீர் என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவாராம். அவரை தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் அவனை எனக்கு முதற்பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். இந்த முதற்பேரானவன் என்ற வார்த்தை யூத பிள்ளைகளுக்கு விசேஷமான வார்த்தை. கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற்பேறுகள் எல்லாமே ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெறுவார்களாம். இங்கே தாவீதுக்கு தேவன் சொல்லுகிறார், அவனை என் முதற்பேரானவன் ஆக்குவேன். தாவீது முதற்பேரான பிள்ளையாய் பிறக்கவில்லை, கடைசி பிள்ளையாய் பிறந்தார். ஆனால் ஆண்டவர் அவர் மேல் வைத்த அன்பு நிமித்தம் ஒரு சிறந்த பங்கை அவருக்கு கொடுக்க விரும்பி அவரை முதற்பேரானவராய் மாற்றினாராம். ரெண்டத்தனையான நன்மைகளினால் அவரை நிரப்பினாராம். கூடவே சொல்லுகிறார், பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் உயர்ந்தவன் ஆக்குவேன். நான் இந்த வசனத்திற்கு 2 தலைப்பிட விரும்புகிறேன். சிறந்த பங்கு, சிறந்த உயர்வு. எனக்கு அன்பானவர்களே, பரமபிதா பரலோகத்தின் தகப்பன் உங்களை அதிகமாய் நேசிக்கிறபடினால் இந்த வருஷத்திலே சிறந்த பங்கு உங்களுக்கு வரும், சிறந்த உயர்வுகள் உங்களுக்கு வரும். தாவீது ஆடு மேய்க்கிறவனாயிருந்தார், தன் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவனாயிருந்தார். ஆனால் சிறந்த பங்கை கொடுத்து, சிறந்த உயர்வை கொடுத்து தேவன் தகப்பனாயிருந்து அவரை ஆசீர்வதித்தார். யோசேப்பும் அதே போலத்தான். அவரை அவருடைய தகப்பன் மிக அதிகமாய் நேசித்தபடினால் பலவர்ணமான அங்கியை, ஒரு சிறந்த பங்கை அவருக்கு கொடுத்தார். ஆனால் அதற்கு பிறகு அவர் கண்டதெல்லாம் உபோத்திரவம். சகோதரர்கள் பகைத்தார்கள். முடிவு என்ன? ஒரு சிறந்த உயர்வை கொடுத்தார் தேவன். எது நிமித்தம் தெரியுமா? யோசேப்பின் மேல் வைத்த அன்பு நிமித்தம். எனக்கு அன்பானவர்களே, இந்த தேவன் உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார். இந்த ஆண்டவர், இந்த பரலோக தேவன் உங்களுக்கு பரலோக தகப்பனாய் இருந்து இந்த வருடம் முழுதும் சிறந்த பங்கையும் சிறந்த உயர்வையும் உங்களுக்கு தருவார். நீங்கள் சொல்லலாம், ஆண்டவர் என்மேல் அன்பாய் இருக்கிறார், ஆனால் இந்த ஆண்டவருக்கு நான் துரோகம் செய்து கடந்த வருஷம் பல தவறுகள் செய்து விட்டேன். இந்த ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா? இந்த ஆண்டவர் என்னை பிள்ளையா ஏற்றுக்கொள்வாரா? இந்த ஆண்டவர் என்மேல் அன்பாய் இருப்பாரா என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒரு தகப்பன் ஒருவர் இருந்தார். அவருக்கு ஒரு மகன் அவரை விட்டு தூரமாய் போய்விட்டான். ஆனால் ஒரு நாள் அவன் மனம் உடைந்து அழுது, தகப்பனை, பரத்துக்கு விரோதமாயும் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வரும்பொழுது அந்த தகப்பன் அந்த மகனுக்கு சிறந்த பங்கையும் சிறந்த உயர்வையும் எப்படி கொடுத்தார் என்று ஒரு வேத பகுதியிலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். இந்த மகன் தகப்பனுக்கு விரோதமாய் தவறு செய்தவன் தான். ஆனால் மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வரும்பொழுது சிறந்த பங்கை அவருக்கு கொடுத்தார். கொழுத்த கன்றை அடிப்பியுங்கள், விருந்தை ஆயத்தம் செய்யுங்கள், உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு போடுங்கள் என்று சிறந்த பங்கையும் சிறந்த உயர்வையும் கொடுத்தார். என்ன உயர்வு தெரியுமா? மீண்டும் அவனை தன் மகனாய் ஏற்றுக்கொண்டார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். இந்த வருஷம் ஆண்டவரிடத்தில் வந்து விடுங்கள். இந்த முதல் நாளிலேயே தேவனுடைய பாதத்தில் வந்து விழுந்து, தேவனே, என்னை மன்னித்து கழுவி மீண்டும் என்னை உம்முடைய மகனாய் ஏற்றுக்கொள்ளும், மகளாய் ஏற்றுக்கொள்ளும், எனக்கும் அந்த உயர்ந்த வஸ்திரத்தை நீ தரிப்பிக்க வேண்டும், என்னையும் உம்முடைய மகனாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கும் பொழுது பரலோக தகப்பன் தன் அன்பை நிமித்தம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். நீ திரும்பி வந்து விட்டாய். உன்னை மகனாய் ஏற்றுக்கொண்டேன், மகளாய் ஏற்றுக்கொண்டேன்.
உன் வாழ்விலே சிறந்த ஆசீர்வாதங்களை நான் தருவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்களிக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரை அப்பா என்று கூப்பிடுங்கள். என் பரலோக தகப்பனே என்று சொல்லுங்கள். என் பரமபிதாவே என்று அழையுங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாம் அப்படித்தான் கூப்பிட்டார்கள். ஏசாயா அற்புதமாய் தேவனை நோக்கி சொன்ன ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 63 அதிகாரம் 16 வசனம். தேவரீர் எங்கள் பிதாவா இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பெருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். 64:8. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. எரேமியா 3:4. நீ இது முதல் என்னை நோக்கி என் பிதாவே, தேவரீர் என் இளவயதின் அதிபதி என்று சொல்லுவாய். இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து எது தெரியுமா? தெய்வ அன்பு. வாலிப மகனே, இந்த அன்புக்கு விரோதமாய் இந்த ஆண்டிலே நீ எந்த தவறும் செய்து விடாதே. இந்த அன்புக்காக உன்னை அர்ப்பணம் செய். இந்த அன்புக்காக வாழ்வேன் என்று தீர்மானமேடு. உன் தேவன் உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி இந்த ஆண்டு அனுக்கிரகம் செய்வார். 2வதாக பரலோக தகப்பனின் ஆசீர்வாதம். எனக்கு அன்பானவர்களே, இந்த பூமியிலே ஒரு தகப்பன் நன்றாய் வாழ்ந்திருந்தால் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஆனால் தகப்பன் சரியில்லை என்றால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உயர்வும் வராது, மேன்மையும் வராது. உங்களில் எத்தனையோ பேருக்கு பூலோக தகப்பன் இல்லை, பூலோக தாய் இல்லை. எத்தனையோ பேருக்கு பூலோகத்தில் உள்ள தகப்பன்மார் சரியில்லை. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே பிறர் பெற்று அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களில் ஒன்றை கூட நீங்கள் அனுபவிக்க முடியாமல் நீங்களாக கஷ்டப்பட்டு நீங்களாக உழைத்து இத்தனை ஆண்டுகள் பிழைத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வருஷம் இந்த பரலோக தகப்பன் தன்னுடைய பரலோக ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்ப விரும்புகிறாராம். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 17 வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. என்ன ஒரு அற்புதமான வசனம் பாருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த பரலோக தேவனின் ஆசீர்வாதங்கள் பல வேளைகளில் பூலோக தகப்பன்மார் மூலம் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. உதாரணமாக யூத தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து 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 வாழ்த்துகிறதுனால் யூத பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இப்படி தங்கள் பூலோக தகப்பனின் ஆசீர்வாதத்தை யாக்கோபு மிகவும் வாஞ்சித்தார். அவருக்கு தெரியும், தகப்பன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துவிட்டால் அது தன்னை ஆசீர்வதிக்கும் என்று. ஆகவே இந்த ஆசீர்வாதத்திற்காக எப்படியாவது வஞ்சனையாக தன் சகோதரனை ஏமாற்றியாவது இந்த பூலோக தகப்பனின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாக்கோபு பிரயாசப்பட்டார். பல முயற்சிகளை எடுத்தார். முடிவிலே அந்த பூலோக தகப்பன் அவர் மேல் கரம் நீட்டி மனதார அவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். அந்த வாழ்த்தின் ஆசீர்வாதத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27 அதிகாரத்திலே படிக்கிறோம். ஆதியாகமம் 27, 28, 29. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். சிறந்த பங்கு, சிறந்த உயர்வு. என்ன சிறந்த பங்கு? மகனே, உனக்கு தேவன் வானத்து பனியை தருவார், பூமியின் கொழுமையை தருவார், எல்லா விதமான சிறந்த ஆசீர்வாதங்களை தேவன் உனக்கு தருவார் என்று சொல்லிவிட்டு ஒரு உயர்வையும் அந்த மகனுக்கு தகப்பன் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஜனங்கள் உன்னை சேவிக்கவும்
ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! மகனே, ஜனங்கள் உன்னை வணங்குவார்கள், ஜாதிகள் உன்னை சேவிப்பார்கள், நீயும் உன் சந்ததியும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். இப்படிப்பட்ட சிறந்த உயர்வு உனக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நான் உன்னை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் என்று ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான தகப்பன்மாரே, உங்களை பார்த்து நான் நேரடியாய் கேட்கிறேன். நீங்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகளின் சிரசின் மேல் கைகளை வைத்து எத்தனை முறை ஆசீர்வதித்திருக்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளின் மேல் என்ன ஆசீர்வாதத்தை சொல்லி இருக்கிறீர்கள்? இன்றைக்கு அநேக பிள்ளைகள் திசை மாறி சீர்கெட்ட பிள்ளைகளாய் மாறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளின் மேலே மனதார ஆசீர்வாதத்தை சொல்லுவதில்லை. நீ நன்றாக இருப்பதில்லை, நீ கெட்டுப்போவா என்றெல்லாம் தேவையற்ற வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகளை சபிக்கிறபடினால் எத்தனையோ பிள்ளைகள் வழிமாறி போகிறார்கள், திசை மாறி போகிறார்கள், சாபத்தில் வாழுகிறார்கள். என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தகப்பனையும் ஒவ்வொரு தாயையும் நான் பார்த்து சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதியுங்கள். யாக்கோபு தன்னுடைய தகப்பனாகி ஈசாக்கை விட்டு பதான் அராமுக்கு போகும் பொழுது ஆடு மாடு செல்வம் வெள்ளி பொன் எதையுமே எடுத்துக்கொண்டு போகவில்லை. யாக்கோபு, பின் எதற்காக நீ இவ்வளவு பிரயாசப்பட்டு உன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்கு போராடினா என்று கேட்டால் யாக்கோபு சொல்லுவார், எனக்கு தெரியும், என் தகப்பனுடைய பொன் வெள்ளி ஆஸ்தி ஆடு மாடுகள் இவைகளையெல்லாம் விட அவர் வாயிலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாத வார்த்தைகள் என் வாழ்க்கை முழுவதையுமே மாற்றும் என்று நான் நம்புகிறேன். ஆகவேதான் என்னுடைய பூலோக தகப்பனின் ஆசீர்வாதத்திற்காக நான் இவ்வளவாய் கெஞ்சி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டேன் என்று. யாக்கோபு போகும் பொழுது கோலும் கையுமாய் கடந்து சென்றார். ஒரு ஆசீர்வாதத்தை கையில் எடுத்து செல்லவில்லை, ஒன்றை தவிர. அது என்ன தெரியுமா? தகப்பன் சொன்ன ஆசீர்வாத வார்த்தைகள். எனக்கு அன்பான தகப்பன்மார்களே, இந்த வருஷமெல்லாம் உங்கள் பிள்ளைகளை மனதார 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 கூப்பிட்டு நிற்க வைத்து சிரசின் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதியுங்கள். பரலோக தகப்பனுடைய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பூலோக தகப்பனாகிய நீங்கள் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் உங்கள் பிள்ளைகளின் மேல் வந்து இறங்கும். யாக்கோபு தன் தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரே, அவர் என்ன செய்தார் தெரியுமா? யோசேப்பை எகிப்திலே போய் காண சென்ற போது அவர் யோசேப்பை ஆசீர்வதிக்க விரும்பினார். யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது சிறந்த பங்கை யோசேப்புக்கு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். சிறந்த உயர்வை யோசேப்புக்கு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பை மட்டுமல்ல, அவருடைய 2 பிள்ளைகளையும் அருகில் வர அழைத்து பிள்ளைகளின் தலையின் மேல் கைகளை வைத்து அவர்களை மனதார ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்பிராயீமை போலவும் மனாசேயை போலவும் ஆசீர்வதிப்பாராக என்று இஸ்ரவேலர் எல்லாரும் உன்னை குறித்து சொல்லுவார்கள் என்று ஒரு தலைமுறைக்கு கடந்து செல்கிற ஆசீர்வாதத்தையும் சொன்னார். அந்த வார்த்தை இன்றைக்கும் நிறைவேற்றப்படுகிறது. ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் தன் தகப்பனிடத்தில் வந்து நிற்கும் பொழுது தகப்பன் சொல்லுவாராம், தேவன் உன்னை எப்பிராயீமை போலவும் மனாசேயை போலவும் ஆசீர்வதிப்பாராக. பெண் பிள்ளை வந்து நிற்கும் பொழுது சொல்வாரா, தேவன் உன்னை சாராளை போலவும் ரெபேக்காளை போலவும் ராகேலை போலவும் லேயாளை போலவும் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்வதினால் ஆண் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாயிருக்கிறார்கள், பெண் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாயிருக்கிறார்கள். வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு நான் அன்பாய் சொல்கிறேன், தகப்பனுடைய வார்த்தைகளை அற்பமாய் நினைக்காதிருங்கள். தகப்பனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதிருங்கள். தகப்பனை காயப்படுத்தி இந்த உலகத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழப்போவதில்லை. இந்த வருஷத்தின் முதல் சில நாட்களிலே உங்கள் தகப்பனிடத்திலோ தாயினிடத்திலோ மனஸ்தாபமும் மன வருத்தமும் இருந்தால் நீங்கள் போய் ஒப்புரவாகி, அப்பா என்னை ஆசீர்வதியுங்கள் என்று கேளுங்கள். உங்கள் தகப்பன் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் உங்கள் சிரசில் தங்கும் பொழுது இந்த வருஷம் மட்டுமல்ல, உங்கள் ஜீவ காலமெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். யோசேப்பு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு யாக்கோபினிடத்தில் சென்றார். அந்த யோசேப்பை யாக்கோபு ஆசீர்வதித்த வார்த்தையை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று.
அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. உங்கள் பிள்ளைகள் மேல் இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுங்கள். சிறந்த பங்கும் சிறந்த உயர்வும் உங்கள் பிள்ளைகளுக்கு வரும். இந்த 2 வசனங்கள் யோசேப்பு பெற்றுக்கொண்ட பூமிக்குரிய ஆசீர்வாதம், வானத்துக்குரிய ஆசீர்வாதம், குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதம், கர்ப்பத்துக்குரிய ஆசீர்வாதம், ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதம், இவைகளால் நிறைந்த சிறந்த பங்கு. அதை அடுத்து நீ இஸ்ரவேலில் மேய்ப்பனும் கன்மலையும் ஆவாய் என்று சொல்லிவிட்டு உன் தகப்பனுடைய தேவனாலே அது அப்படி ஆயிற்று, இந்த விசேஷ ஆசீர்வாதங்கள் உன் சிரசின் மேல் வரும் என்று யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, பரலோக தகப்பனின் ஆசீர்வாதம் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். பூலோக தகப்பன்மாரே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த பூலோக தகப்பனின் ஆசீர்வாதங்களும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நிச்சயமாய் வரும். கர்த்தர் ஆபிரகாமை மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு அடுத்து அவருடைய குமாரனாகிய ஈசாக்கு, ஈசாக்கு அடுத்து யாக்கோபு 12 கோத்திரங்கள் என்று எல்லாரையும் ஆசீர்வதித்தார். ஒருவேளை என் வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு, உங்களை இப்படி ஆசீர்வதிப்பதற்கு பூலோக தகப்பன் தாய் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். அற்புதமான வேத பகுதி. என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலக தகப்பன் இல்லை என்று ஏங்குகிறீர்களா? உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவருக்கு பெயர் ஆபிரகாம். வேதம் சொல்கிறது நம் எல்லாருக்கும் அவர் தகப்பனானார் என்று. கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார். அவர் உலகத்தில் பிறந்த ஒரு தகப்பன். அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு சொன்னாரே, அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சொந்தம். அவருடைய சந்ததிக்கு சொன்ன அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு சொந்தம். உலக தகப்பன் இல்லை என்று ஏங்காதிருங்கள். என் தகப்பனாகிய ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் தேவனே என்று கேட்கும் பொழுது இந்த ஆபிரகாம் உங்களுக்கு உலக தகப்பனாய் மாறுகிறார். அதே போல இன்னொரு தகப்பனை குறித்தும் வேதம் சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3வது வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இங்கே ஒரு தகப்பன் இருக்கிறார். அவருக்கு பெயர் என்ன தெரியுமா? தாவீது. அந்த தாவீதுக்கு கொடுத்த எல்லா கிருபைகளையும் ஆண்டவர் உங்களுக்கும் நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துகிறார். உலக தகப்பன்மார் இல்லை என்றாலும் ஆபிரகாம் உங்களுக்கு உலக தகப்பனாய் இருக்கிறார். தாவீது உங்களுக்கு உலக தகப்பனாய் இருக்கிறார். இந்த 2 பேருக்கும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சொந்தம். விசுவாசித்தால் உரிமை பாராட்டுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சிறந்த பங்கை தருவார், சிறந்த உயர்வை தருவார். நான் முதலாவது சொன்னேன் பரலோக தகப்பனின் ஆசீர்வாதம், பூலோக தகப்பனின் ஆசீர்வாதம். 3வதாக ஆவிக்குரிய தகப்பன்மாரின் ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தேவனை தங்கள் பிதா என்று சொன்னார்கள். ஆபிரகாமையும் தாவீதையும் தங்கள் பிதா என்று சொன்னார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சில ஆவிக்குரிய தலைவர்களையும் கொடுத்தார். அந்த ஆவிக்குரிய தலைவர்கள் அவர்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன்மாராகவே இருந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் கோத்திரத்திலே ஆரோனையும் மோசேயையும் தேவன் ஆவிக்குரிய தலைவர்களாய் கொடுத்தார். இந்த ஆவிக்குரிய தலைவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? தங்கள் ஜனங்களை மனதார ஆசீர்வதிக்க வேண்டுமா? ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆவிக்குரிய தகப்பன்மார் இருக்கலாம், இல்லாதிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பன், ஒரு ஆசாரியன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்றைக்கு ஆரோன் வந்து நின்று தன் ஜனங்களை கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்த ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்களும் சுதந்திரமாக்கிக் கொள்ளலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஆவிக்குரிய தகப்பன்மாராய் இருக்கிற ஆவிக்குரிய ஊழியர்களே, உங்கள் ஜனங்களை மனதார ஆசீர்வதியுங்கள். மேடையில் நின்று ஒருபோதும் ஜனங்களை சபிக்காதிருங்கள். நீங்கள் மனதார ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் ஜனங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். ஒருவேளை எனக்கு ஆவிக்குரிய தகப்பன்மார் இல்லை என்று சொல்லுகிறீர்களா? இரட்சகர் இயேசுதான் மகா பிரதான ஆசாரியர், ஆரோனை விட சிறந்த ஆசாரியர். அவர் சன்னிதானத்தில் வந்து நின்று, என் தகப்பனே, நீர் என்னை ஆசீர்வதித்து காப்பீராக, உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணி என்மேல் கிருபையாய் இருப்பீராக, உம்முடைய முகத்தை என்மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீராக என்று சொல்லுங்கள். இந்த வருஷமெல்லாம் கர்த்தர் தன்னுடைய அனுக்கிரகத்தினால், தன்னுடைய ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். 3 விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்கிறது. பரலோக தகப்பனின் ஆசீர்வாதம், பூலோக தகப்பனின் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய தகப்பனின் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் சிரசின் மேல் வந்து பலிக்க கர்த்தர் சித்தமுடையவராயிருக்கிறார். ஒவ்வொரு வியாழக்கிழமை நடக்கிற உபவாச ஜெபத்திலே இந்த ஆசீர்வாதங்களை குறித்து வரும் நாட்களிலே நான் பேச விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் வெளியிடுகிற டுடேஸ் விக்டரியிலே இந்த ஜனவரி மாதம் முழுவதும் தேவன் தகப்பனாயிருந்து தன் பிள்ளைகளுக்கு தருகிற ஆசீர்வாதங்களை நான் பேச விரும்புகிறேன். மறவாமல் இந்த செய்திகளை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள். தேவன் உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் என்ற ஆசீர்வாத வார்த்தையை உங்களுடைய சிரசின் மேல் கர்த்தர் இன்றைக்கு வர்ஷிக்க பண்ணுகிறார். இந்த வருஷமெல்லாம் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். சிறந்த பங்கு உண்டாயிருக்கும், சிறந்த உயர்வு உண்டாயிருக்கும். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நல்ல ஆண்டவரே, பரலோக தகப்பனே, நீர் எங்களுக்கு ஆண்டவராய் ராஜாவாய் மட்டுமல்ல, நீர் தகப்பனாய் இருக்கிறீரப்பா. உம்முடைய பிள்ளைகளை பரலோக தகப்பனாகிய நீர் மனம் இறங்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய அடியால் நான் ஜெபம் செய்கிறேன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வாசிக்கிறோமே. இந்த வருஷத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய பரலோக ஆசீர்வாதங்கள் இறங்கி வருவதாக. நீர் எவைகளையெல்லாம் உம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிறீரோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆண்டு உம்முடைய பிள்ளைகளின் சிரசின் மேல் வந்து தங்குவதாக. தேவனே, நீ சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். பூமியில் உள்ள பொல்லாத பிதாக்கள் நன்மையான ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரலோக தகப்பன் நன்மையானவற்றை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்னீங்கப்பா. நன்மைகள் வருவதாக, கிருபைகள் வருவதாக, பூரணமான ஆசீர்வாதங்கள் வருவதாக, சம்பூரணமான ஆசீர்வாதங்கள் வருவதாக. வானம் திறந்து எங்கள் பரலோக தகப்பன் இந்த ஆசீர்வாதங்களை உங்க பிள்ளைங்க ஒவ்வொருவர் மேலும் வர்ஷிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் பிள்ளைங்க உங்களை அப்பா பிதாவை என்று அழைத்து, என் தகப்பனே, என் தந்தையே, என் அப்பா, என் ஆண்டவரே என்று அன்பாய் அழைத்து உங்கள் அன்பினால் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, ஏங்கி இருக்கிற உள்ளங்கள், சோர்ந்து போன உள்ளங்கள், அன்பின்றி தவிக்கிற உள்ளங்கள் எல்லாம் தெய்வீக அன்பினால் நிரப்பப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பூலோக தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கட்டும். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் பிள்ளைகள் சபிக்கப்பட்டவர்களாய் சாபத்தில் நிறைந்திருக்கிறார்கள் அந்த குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்தில் இருக்க தகப்பன்மாருக்காய் ஜெபிக்கிறேன். அவர்கள் மனதார தங்கள் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கட்டும். யாக்கோபை போல அவர்கள் தங்கள் சந்ததியின் மேல் ஆசீர்வாதத்தை சொல்லட்டும். ஆண்டவரே, உயர்வை சொல்லட்டும் அப்பா, மேன்மையை சொல்லட்டும். சொல்லி சொல்லி தங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகளை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு காரணமாய் மாற்றுங்கப்பா. கசப்புகள் வெறுப்புகள் மறைவதாக, குடும்பங்களுக்குள் இருக்கிற பிணக்குகள் சண்டைகள் இந்த வருஷத்தோடு ஒளிவதாக ராஜா. ஆண்டவரே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே அன்பு உருவாகட்டும். சகோதர சகோதரிகளுக்கிடையே பாசம் உருவாகட்டும். ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறவர்களாய், ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறவர்களாய் உங்களுடைய ஜனத்தை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஆவிக்குரிய தலைவர்களை கொடுத்திருக்கிறீர், ஆவிக்குரிய தகப்பன்மாரை கொடுத்திருக்கிறீர். இந்த வேளையில் உம்முடைய அடியாள் ஒரு ஆவிக்குரிய மனுஷியாக நின்று உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். என் அன்பு பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆசீர்வாதங்கள் இறங்க
இறங்கட்டும். வாலிப பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஆண்டவரே, புதிதாய் திருமணமான பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதம் இறங்கட்டும். வானத்து பனி, பூமியின் கொழுமை, கர்ப்பங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள், குடும்பத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. நீங்க தான்ப்பா சொன்னீங்க, பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய்ன்னு சொன்னீங்க. நீங்க தான் எங்களுக்கு பிரதான ஆசாரியர். அன்றைக்கு இஸ்ரவேலரை ஆரோன் ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீங்க இறங்கி வந்து உங்க ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து காப்பீராக. தமது முகத்தை இவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவீராக. இருள் எல்லாம் விலகட்டும், அந்தகார கிரியைகள் விலகட்டும். இந்த வருஷம் கர்த்தருடைய முகத்தில் இருக்கிற பிரகாசம் உங்க ஜனங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சமாய் பிரவேசிப்பதாக ராஜா. ஹல்லேலூயா. இவர்களுக்கு உம்முடைய கிருபையை ஊற்றுங்கப்பா. உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்க கிருபையை ஊற்றுங்க. உங்க முகத்தை பிரசன்னமாக்குங்க. எந்த முகங்கள் எல்லாம் வாடி இருக்கிறதோ, எந்த முகங்கள் எல்லாம் தளர்ந்து இருக்கிறதோ, சோர்ந்து இருக்கிறதோ, வியாதியிலும் துன்பத்திலும் துக்கத்திலும் பிரச்சனைகளிலும் ஒடுங்கி போயிருக்கிற முகங்களில் ஆண்டவரே உம்முடைய முகத்தை பிரசன்னமாக்குவீராக. சமாதானம் உண்டாவதாக. இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் இந்த வருஷத்தின் இறுதி வரை இவர்கள் உள்ளங்களிலே சமாதானம், இவர்கள் இல்லங்களிலே சமாதானம், இவர்கள் தொழிலிலே சமாதானம், ஊழியத்திலே சமாதானம். ஆண்டவரே, சகல காரியங்களிலும் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நின்று நாங்கள் எங்கள் கரங்களை உயர்த்தி உமக்கு நன்றியும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இந்த வருஷமெல்லாம் உம்முடைய ஜனங்கள் ஆத்துமா வாழ்வது போல உம்மில் அன்பு கூர்ந்து உம்மை நேசித்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க அனுக்கிரகம் செய்யுங்க. சரீர சுகம் உண்டாகட்டும், சிந்தையிலே சுகம் உண்டாகட்டும், குடும்பத்திலே சுகம் உண்டாகட்டும், உறவுகளிலே சுகம் உண்டாகட்டும். சுகமாய் வாழ்ந்திருக்க செய்யுங்கப்பா. இந்த ஆண்டு முழுவதும் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்யுங்க. வியாதிகளை சுகமாக்குங்க, விக்கினங்களுக்கு விலக்குங்க, விபத்துகளுக்கு விலக்குங்க. எல்லைகளை சுற்றி இயேசுவின் நாமத்தில் வேலையடைக்கும்படியா ஜெபிக்கிறேன். சத்துரு உள்ளே வரக்கூடாது, சத்துரு உள்ளே புகக்கூடாது. ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தினால வேலையடைத்து காப்பீராக. உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். தகப்பனே, என் வார்த்தையை கேட்கிறபடி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரம் நீட்டி ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை நேசிக்கிறவர்கள், இந்த ஊழியத்திற்காய் ஜெபிக்கிறவர்கள், இந்த ஊழியத்தின் பங்காளர்கள், இந்த ஊழியத்திற்கு கொடுக்கிறவர்களை இந்த வருஷத்தின் இந்த முதல் நாளிலே உம்முடைய அடியாள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபை உண்டாகட்டும், பெருக செய்யுங்க. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க அனுக்கிரகம் செய்யுங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்ன மாறாத வார்த்தையின்படி உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்கள். இந்த வார்த்தைகளை நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு ஒவ்வொரு வியாழனும் நடக்கிற உபவாச ஜெபத்தில் இதை போன்ற ஆண்டவருடைய செய்திகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதே போல ஜனவரி மாதம் முழுவதும் டுடேஸ் விக்டரியில் பரலோக தகப்பன் தருகிற ஆசீர்வாதங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த சேனல்களை பார்த்து பிறருக்கும் பகிர்ந்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். உங்களை மனதார வாழ்த்துகின்றேன். விஷ் யூ ஆல் a happy new year. God bless you.